கலசம் வச்சிருக்கிறீங்க இல்லையா? அதுல இருக்கிற அரிசிய எடுத்து நீங்க இன்னொரு நாள் பொங்கல் பண்ணலாம். இப்ப பண்ண முடியாது. இன்னொரு நாள் பொங்கல் பண்ணி தானம் பண்ணிறலாம். கொஞ்சமா இருந்ததுன்னா, வீட்ல கூட சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நீங்க சாப்பிட்டுடுங்க. கலசத்துல இருக்கிற தண்ணீர முருக விக்கிரகம் வச்சிருக்கிறீங்கன்னா, வேல் வச்சிருக்கிறீங்கன்னா, அபிஷேகம் பண்ணிருங்க. இல்லன்னா வீடுல தெளிச்சு விட்டுட்டு, கால் படாத இடமா அந்த தண்ணீர ஊத்திருங்க. கொஞ்சம் நீங்களும் குடிச்சுக்கலாம். உள்ள இருக்கிற எலுமிச்சம் பழம் 99% அழுகி போய் தான் இருக்கும். அத பத்தி கவலையே படாதீங்க. அப்படியே பூஜை அறையினுடைய குப்பையில போட்டுருங்க. அதுல இருக்கிற ரூ. 1 நாணயத்த எடுத்து நீங்க உங்களுடைய பணப்பெட்டியில வச்சுக்கோங்க. மத்தபடி அதுல இருக்கிற தேங்காய் நல்லா இருந்தா, அத உடைச்சு ஏதாவது இனிப்பு பலகாரம் செய்யும்போது பயன்படுத்திக்கோங்க. நல்லா இல்லன்னா கவலைப்படாதீங்க. மாவிளையோட சேர்த்து தேங்காவையும் தூக்கி பூஜை அறையினுடைய குப்பைகள்ல சேர்த்துருங்க. கட்டி இருக்கிற காப்பையும் கழட்டி பூஜை அறையினுடைய குப்பைகள்ல நாம சேர்த்துறணும். மறந்துறக்கூடாது. இப்ப படம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, இந்த படத்தை எடுத்து எங்க நம்ம ஏற்கனவே மாட்டி வச்சிருந்தோமோ, அதே இடத்துல அந்த மனையிலிருந்து எடுத்துட்டு, அதே இடத்துல திரும்பவும் அந்த படத்த நாம மாட்டி வச்சிரலாம். இப்ப இந்த கலசம் பிரிக்கிறதுக்கும், இந்த படத்த எடுத்து மாற்றத்துக்குமான நாள் என்ன, நேரம் என்னன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிர்றேன். 28ஆம் தேதி தான் நமக்கு திருக்கல்யாண நாள் வருது. அன்னைக்கு நம்மளால பிரிக்க முடியாது. ஏன்னா, மாலைக்கு மேல நம்ம பிரிக்கக்கூடாது. அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா இருக்கு. அதனால அப்படியே இன்னொரு நாள் அப்படியே தொடரட்டும். அடுத்த நாள் 29ஆம் தேதி புதன்கிழமை தான் நாம இத பிரிச்சு பூஜை பண்ணணும். அது எப்ப பிரிக்கிறது அப்படிங்கிறதுக்கான நேரம் இப்ப பார்த்துக்கோங்க. 29/10/2025 புதன்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள கலசத்த பிரிச்சிரலாம். அப்படி இல்லன்னா 9:10லிருந்து 10 மணி 20 நிமிஷத்துக்குள்ள நாம இந்த கலசத்த பிரிச்சிரலாம். இப்ப கலசம் பிரிக்கிறதுக்கான நேரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இத நீங்க அடுத்த நாள் தான் செய்ய போறீங்க. இத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். ஏன்னா கலசத்த பத்தி பேசும்போது, பூஜைய பத்தி பேசும்போது, இத சொல்லலன்னா, அம்மா சொல்லலையேன்னு யோசிப்பீங்க. அதனால இத நான் இப்பயே சொல்லிட்டேன். இப்ப 7ஆம் நாள் நம்ம பூஜை எல்லாம் நிறைவு பண்ணின பிறகு, நம்முடைய பெரியவங்க கிட்ட, நம்ம வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. இந்த ஜாதகம் வச்சிருப்பீங்க. அத என்ன பண்றது அப்டின்னா, வச்சவங்களுக்கு சொல்றேன். வைக்காதவங்க அத பத்தி கவலைப்படாதீங்க. வச்சவங்க திருக்கல்யாணம் எங்க முருகர் கோவில்ல நடக்குதுன்னு பாருங்க. அங்க போயிட்டு உங்களால அந்த ஜாதகத்த அங்க வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி வாங்கிட்டு வர முடிஞ்சுச்சுன்னா, ரொம்ப ரொம்ப விசேஷமானது.